இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிம்பிளா இருக்கிற பொண்ணதான் தேடி இருக்காங்க போல அரவிந்தா மேடம். என்ன தேவயானி, இந்த வீட்டு மருமக உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு எந்த குறையும் வைக்க மாட்டான்னு சொன்னீங்க. நம்ம தான் கொஞ்சம் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். கேட்டுச்சா? வந்த கெஸ்ட் எல்லாம் என்ன பேசினாங்கன்னு கேட்டுச்சா? ஐயோ, நாங்க எதுவும் சொல்லல தேவயானி. அரவிந்தா ரொம்ப நல்ல மருமகளை தேடி கண்டுபிடிச்சிருக்கான்னு தான் சொன்னோம். அது இல்லங்க. எது இல்ல? என் அக்கா சொன்னது என்ன, நீ பண்ணது என்ன? நீ இந்த வீட்டு கௌரவத்தை பாதுகாக்கிற மாதிரி, அக்கா ஸ்டேட்டஸ் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ரொம்ப கிராண்டா எல்லார்கிட்டயும் உன்னை அறிமுகப்படுத்தணும்னு எத்தனையோ லட்சம் மதிப்புள்ள புடவையையும் நகையையும் கொடுத்தா இந்த மாதிரி புடவைய கட்டிட்டு வந்திருக்க. அது வந்து எதிர்பாராத விதமா அந்த புடவை கிழிஞ்சு போயிருச்சுங்க. கிழிஞ்சு போச்சா? நீ இந்த வீட்டுக்கு புது மருமக, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா உனக்கு? புடவை கிழிஞ்சிருச்சு, அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்க. ஒரு புடவைய உன்னால பாத்துக்க முடியல, இந்த குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் எப்படி காப்பாத்த? என்ன நடந்துச்சு? இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருந்தோம்ல. ஃபங்க்ஷன்ல நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி லக்ஷ்மி இருக்கணும்னு அம்மா லக்ஷ்மிக்கு ஒரு புடவை கொடுத்தாங்க. அத கட்டிக்காம இதோ இந்த புடவையில வந்து நிக்கிறா. இவ பண்ணது கரெக்டா? பத்தாததுக்கு கிழிஞ்சு போச்சுன்னு சொல்றா. இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படின்னா? என்ன லக்ஷ்மி இது? என் அம்மா உனக்கு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அதே மாதிரி உனக்கு ஒரு சாரியை கொடுத்து அதுதான் நீ கட்டிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் இப்படி பண்ண? என்னங்க, நான் அந்த புடவைய கட்டிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க தேவை காரணங்கள் இல்ல லக்ஷ்மி, நடைமுறைகளை கடைபிடிக்கணும். என்ன நடந்தாலும் என் அம்மா சொல்ற மாதிரி நடந்துக்கிறது உன்னோட கடமை. அந்த கடமையை மறந்து புடவை கிழிஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்ற லக்ஷ்மி? லக்ஷ்மி, தப்பு உன் சைட்ல தான் நடந்திருக்கு. ஃபேமிலிக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கு. அம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். லக்ஷ்மிக்கு உதவி செய்ய மட்டும்தான் தெரியும், ஏமாத்துறதுக்கெல்லாம் அவளுக்கு தெரியாதுமா. அவளோட பர்சனாலிட்டி வான மாதிரி, அவளோட பாசம் எல்லையற்றது. அவளோட நல்ல குணத்தை எடை போட முடியாது, அவளோட ஒழுக்கத்தை யாராலையும் குறை சொல்ல முடியாது. இப்படி ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிற மனசு இருக்கணும். அந்த மனசு என் அப்பா அம்மாவுக்கு
நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும்னா அக்கா கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கணும். அம்மா என்னம்மா இது? இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு மன்னிப்பு வரைக்கும் போகணுமா என்ன? டேய், உனக்கு எதுவும் தெரியாது, நீ இதுல தலையிட. லக்ஷ்மி, சொன்னது கேட்டுச்சா? போய் மன்னிப்பு கேளு. என்னோட அத்தை எல்லார் முன்னாடியும் என்ன மதிப்போட அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சாங்க. எனக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா நான் உங்க எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்து 2 நாள்லயே லக்ஷ்மிய எல்லார் முன்னாடியும் அவ தலை குனிற மாதிரி பண்ணிட்டேன். குடும்ப கௌரவத்தை கேவலப்படுத்திட்டான்னு எல்லாரும் அவளை குறை சொல்ற மாதிரி பண்ணிட்டேன். இந்த விஷயத்த அம்மா கிட்ட உடனே சொல்லணும். ஏய், என்னையே அடிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? அடிக்கிறது மட்டும் இல்ல, நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை கொன்னு போட்டு. நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ண? நீ ஏன் வாயால வேற சொல்லணுமா? நீ என்னோட சித்தப்பா பொண்ணா இருந்தாலும் என் சொந்த தங்கச்சி மாதிரி உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். ஆனா நீ என் விஷயத்துல எவ்வளவு கெடுதல் செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்ச. மித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்னென்னமோ பண்ண. இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு எவ்வளவோ பிளான் பண்ண. கடைசியில என்னோட மண்டையில அடிச்சு நான் உட்கார வேண்டிய மனமேடையில நீ போய் உட்கார்ந்த.